ஸோ 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் மாதிரி டாப் 5லாம் கிடையாது. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு இதில் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், ஒரு இது ஆல்ரவுண்டராக இருக்கும், ஒரு இதில் யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு இதில் செக்யூரிட்டின்னு நிறைய விஷயங்கள் வேறுபடும். ஸோ உங்கள் சாய்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள், என்ன ஃபீச்சர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000 இந்த லிஸ்ட்டில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது OnePlus Nord 2. மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. மற்ற ஃபீச்சர்ஸுமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளூயிட் AMOLED பேனல், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், 90 Hz refresh rate, 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார்னு ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ செக்மெண்ட் டூவல் ஸ்பீக்கர்ஸோட 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் ஆடியோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. லவுட் அண்ட் கிளியரான ஒரு ஆடியோ செக்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக இதோட டிசைன் அண்ட் அவுட்லுக் OnePlus உடைய 9 சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அதோட கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது இன்ஹேண்ட் ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்ததாக நிறைய பேர் யோசிச்சது ஆக்சிஜன் ஓஎஸ் கலர் ஓஎஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கு. அதனால் யூசர் இன்டர்ஃபேஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா அப்படிங்கிறது. பட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் எப்படி ஒரு க்ளீன் யூஐயோ அப்படி தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் கலர் ஓஎஸ் உடைய ஃபீச்சர்ஸ் பார்ப்பீங்க, தற்சமயம் ஆக்சிஜன் ஓஎஸ் தான் இங்கே டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸும் நல்லா தான் இருக்குது. அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா, கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எந்த லேகுமே இல்லை, ஸ்மூத்தாக உங்களுக்கு ப்ளே பண்ணலாம். அதே ஐஹேண்ட் கிராஃபிக்ஸ், கென்ஷன் இம்பேக்ட் இதெல்லாம் நீங்கள் விளையாடும் போது இதுவுமே உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் ரொம்ப நேரம் விளையாடும் போது உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகும். அதே சமயத்தில் கேம் ப்ளே பண்ணும்போதே நீங்கள் கேமரா மாடல் கிட்டலாம் வார்ம் ஃபீல் பண்ணுவீங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே கொஞ்சம் வார்மாக தான் ஆகும். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா பேசிக்காக 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இல்லை, இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா OnePlus அப்படின்னு சொல்லும் போதே கேமராஸ் பெஸ்ட்டாக இருக்கும், OS ஸ்டெபிலைசேஷன் இருக்கும், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் இந்த வாட்டி கேமரா செக்மெண்ட் ரியர் சைடில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டீட்டெயிலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வைட் ஆங்கிள்லாம் டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இவங்க சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ட்ராபேக் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட ப்ரைஸிங். இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரைஸிங் அப்படின்னு மற்ற பிராண்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பேஸ் வேரியண்ட் ஓகே இவங்க ஃபைனாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஹையர் வேரியன்ட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ வரைக்கும் பேஸ் வேரியண்ட் இவங்க லான்ச் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது பேஸ் வேரியண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஹையர் வேரியண்ட் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் OnePlus Nord 2 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட் லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது Realme உடைய X7 Max S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme தரப்புலேருந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. AMOLED பேனல், 120 Hz refresh ரேட்டோட இருந்தது, 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு நல்ல ஃபீச்சர்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸிங். ஏன்னா இந்த ஃபீச்சர்ஸோட மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஆஃபர் டைமில் கம்மியாகவும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்து இவங்க பெஸ்ட்டாக ப்ரைஸிங் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருந்தது. ஸோ இன்ஹேண்ட் ஃபீலும் நல்லாயிருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாலாம் விளையாடுறீங்கன்னா ஹை செட்டிங்ஸ்லேயே நீங்கள் விளையாட முடியும், எந்த லேகுமே பார்க்க மாட்டீங்க. ஸோ ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிறதுனால வார்ம் ஆகும், கொஞ்சம் ஹீட்டும் ஆகும் அதிக நேரம் நீங்கள் விளையாடினீங்கன்னா. அடுத்ததாக டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. கூடவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக நம்ம ட்ராபேக் சொல்ல முடியாது, ஏன்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் ரொம்பவே நல்லா பண்ணதுனால. பட் ஸ்டில் இதில் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சைடில் கிளிக் பண்ணாது, கலர்ஸ் எல்லாம் அதிகமாக ஆட் பண்ணி ரொம்பவே பிரைட் ஆக்கி ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நேச்சுரல் சைட் தான் பிடிக்கும்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஓவர் சேச்சுரேட்டட் கலர்ஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கும்போது எந்த இஷ்யூஸுமே இல்லை. Realme உடைய X7 Max நீங்கள் கன்சிடர்
கன்சிடர் பண்ணலாம். பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் அதே சமயத்தில் கம்மி விலையில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000 அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கேமிங்காக தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், வேறு எந்த ஃபீச்சர்ஸுமே எனக்கு பெருசாக தேவையில்லை, கேம் நல்லா விளையாடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போக்கோடைய F3 GT ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 இந்த சிப்செட் தான். மற்ற ஃபீச்சர்ஸும் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. AMOLED பேனல், அதோட 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்னு டீசன்ட் ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன். ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பேக் பேனலில் உங்களுக்கு குரூப்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன். கேமரா மாடியூலில் வந்து RGB லைட்டிங்கோட, அதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ட்ரிகர் பட்டன்ஸோடலாம் இருக்குது. ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 பெஸ்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். கூடவே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட்டோட ட்ரிகர் பட்டன்ஸில் விளையாடும் போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட உங்களுக்கு கேம் வந்து இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அகைன் இதுலேயுமே நீங்கள் கென்ஷன் இம்பேக்ட் இந்த மாதிரி ஐஹேண்ட் கேமிங் விளையாடும் போது ஸ்மார்ட் ஃபோன் வார்ம் ஆகும். ரொம்ப நேரம் நீங்கள் விளையாடினீங்கன்னா நீங்கள் ஹீட்டாக இருந்தும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இதில் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து உடனே உங்களுக்கு இதுக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கும் வந்துடும். அகைன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனல், HDR10+ சப்போர்ட் எல்லாம் கொடுத்து டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக் நான் சொல்வேன். ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி பெஸ்ட் அவுட்லுக், போர்ட்ஸ், பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாலுமே வந்து நார்மல் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிக்காது. ஸோ வந்து இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் வந்து சப்ஜெக்டிவ், பிடிச்சா ரொம்ப பிடிக்கும், இல்லைனா சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் அண்ட் டிசைன். அடுத்ததான் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இல்லை, இந்த இஷ்யூஸ் இருக்குது. அகைன் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போது பேட்டில் கிரவுண்ட், கால் ஆஃப் டியூட்டிலலாம் உங்களுக்கு பேட்டரி ட்ராப் பெருசாக இருக்காது. பட் ஹெவி கிராஃபிக் கேம்ஸ் நீங்கள் விளையாடினீங்கன்னா வந்து ரொம்பவே குவிக்காக நீங்கள் பேட்டரி ட்ராப் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓகே அப்படிங்கும்போது போக்கோவுடைய F3 GTயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். iQOO 7s Snapdragon 870 லான்ச் பண்ணியிருந்தாங்க. மற்ற ஃபீச்சர்ஸுமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதோட 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு மினிமல் டிசைன், இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட வந்து டிஸ்பிளே AMOLED பேனல் 120 Hzல ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது இதோட டிஸ்பிளே. அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் கேமராஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் இந்த ப்ரைஸில் அப்படிங்கும்போது iQOO 7 உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 விட உங்களுக்கு Snapdragon 870 ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஐஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸாக இருக்கட்டும், எல்லா கேம்ஸும் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதோட தெர்மல் இஷ்யூஸும் வந்து மீடியாடெக் அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து வார்ம் ஆகும் ஸ்மார்ட் ஃபோன், பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் இதில் ஹைலைட். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும். அகைன் இதுலேயும் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் பிகஸ்ட் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு மினிமலாக இருந்தாலுமே வந்து நிறைய அன்னெசரி ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இவங்க சரி பண்ணாங்கன்னா 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடியது iQOO 7 தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் 5G உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது 4G ஸ்மார்ட் ஃபோன். அதோட நான் சைனீஸ் பிராண்ட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங்குடைய A52 மோஸ்ட் ஆஃப் த டைம் இது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக தான் இருக்குது. பட் வந்து இது ரீஸ்டாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ சாம்சங் A52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 720G 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, கூடவே 4500 mAh பேட்டரி, சூப்பர் AMOLED பேனல்னு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக் டிசைன். பேக் சைடில் வந்து உங்களுக்கு கேமரா மாடியூலாக இருக்கட்டும், கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு ப்ரீமியம் லுக் அண்ட் இன்ஹேண்ட் ஃபீலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக டிஸ்பிளே. சாம்சங்குடைய டிஸ்பிளே சொல்லவே வேண்டாம். AMOLED பேனலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி தான் கேமராஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ், ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் ரியராக இருக்கட்டும், பெஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணும்போது. அகைன் செக்யூரிட்டி, நாக் செக்யூரிட்டியோட கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஃபீச்சர் இல்லை. கூடவே One UI, சாம்சங்குடைய One UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி டு யூஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். அதனால்
அதனால் அதுவுமே நல்லாயிருக்கு. கூடவே 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் இந்த விலைக்கு கொடுக்கும்போது வந்து இது உங்களுக்கு மிட் ரேஞ்ச் சிப்செட். ஸோ வந்து நீங்கள் கேமிங்காக வாங்குறீங்க, ஹை ஹேண்ட் கேம் தான் விளையாடுவேன் அப்படிங்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகாது. பட் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கூடவே கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது இந்த சிப்செட் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். அடுத்ததாக இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இது 25 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க பெட்டராக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஓகே அப்படிங்கும்போது சாம்சங் உடைய A52 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஷாமியுடைய Mi 11X. அகைன் இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 870 5G சிப்செட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகாபிக்சல் கேமரா, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸ்னாப்ட்ராகன் 870ல் உங்களுக்கு கேமாக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ஹை ஹேண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே இது பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் டிசைனோட ஷாமி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz AMOLED பேனல் காம்பினேஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ். இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எல்லாருமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருந்தாங்க. பட் இது சைட் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. இது ட்ராபேக் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த ப்ரைஸ்க்கு இவங்க இன் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு வந்து டீசெண்டாக தான் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்னாப்ட்ராகன் 870 பொதுவாக ஹீட் ஆகாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய பேர் ஹீட்டிங் இஷ்யூவும் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் ஓகே அப்படிங்கும்போது ஷாமியுடைய Mi 11Xும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000 உடைய லிஸ்ட் நம்ம பார்த்தோம். இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.